அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்திகள் நண்பர்கள், சுகமாகிறீங்களா? இது தற்போது ஆரம்ப காலத்தில் எங்களது முன்னோர்கள், அதாவது பெற்றோர்கள், தேங்காவோடு பழைய சோற்றை மிக்ஸ் பண்ணி சேர்த்து சிறிய சிறிய வாழை கருவாடுகளை சுட்டு ஓரிரு வெங்காயம், அதாவது வெங்காயத்தை வெட்டி ஒரு பச்சை மிளகை அதோடு சேர்த்து சாப்பிடுகின்ற ரசனை, அதாவது ருசி இருக்கின்றது. அது மிகவும் ஒரு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும், மிக மகிழ்ச்சி. அதாவது அன்றைய காலத்தில் எங்களது முன்னோர்கள் இல்லாத காலகட்டத்திலும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். இது 5 ஸ்டார் ஹோட்டல் அல்ல, எந்த ஒரு ஹோட்டலில் இருந்தால் கூட இப்படியான ஒரு சுவையான ஒரு சாப்பாடு கிடைக்காது. ஆரம்ப காலத்தில் இந்த தேங்காவோடு சேர்த்து சோறை அப்படி மிக்ஸ் பண்ணி அதை உண்ணுவார்கள். பாருங்கள், இப்படி உண்ட பிறகு அதோடு சேர்த்து ஒரு வாழைக்கருவாடு என்ன செய்வது, அதோடு சேர்த்து கடிக்கிறது. பச்சை மிளகு என்றால் பயங்கரமாக இருக்கும். காரமாக இருந்தாலும் ஒரு விதமான சுவாரஸ்யமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் இது. இதை ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் இவ்வாறு சென்றிருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் எனது சகோதரனின் பிள்ளைகள் இதை சாப்பிடும்போது எனக்கும் தாருங்கள், இவ்வாறான சாப்பாடு பல வருடங்களுக்கு முன்பு எனது தந்தையோடு சேர்ந்து சாப்பிட்டிருக்கின்றேன், இப்போதும் உண்டு பார்க்கலாம் என்பதற்காக வேண்டி இது ஒரு தருணத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணம். பச்சை மிளகாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ரசனை, ஒரு சுகம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மகிழ்ச்சி இப்போதும் அந்த மகிழ்ச்சி இருக்குமா என்ற ஒரு ஃபீலிங் வரணும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறான ஒரு சாப்பாடை உட்கொள்கிறோம். அவர் சேர்த்து ஒரு வெங்காயம் ஒரு கடி. ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். இப்படியான உணவு பல சிட்டியில் இருக்கக்கூடிய சகா நண்பர்களுக்கு கிடைப்பது அரிது. எங்களுக்கும் இன்று கிடைத்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதை இப்படியான ஒரு செய்தியை நான் மறந்துவிட்டேன். ஆனால் இப்படி ஒரு சாப்பாடை நீங்களும் பழைய சோறு, அதாவது புதிய சோறாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தேங்காவோடு மிக்ஸ் பண்ணி வாழைக்கருவாடு சிறிதாக கட் பண்ணி நெருப்பில் சுட்டு ஒரு பச்சை மிளகு வெங்காயத்தை வைத்து சாப்பிட்டு பாருங்கள். மாஷா அல்லாஹ், உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி.